Students, exercise 8.2ல fourth main பார்க்க போகிறோம். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். sin a plus b equal to sin a plus sin b. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லுங்கள். அப்படி ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நீங்கள் என்னன்னு ஜஸ்டிஃபை பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். இது எப்படி ராங்கு அப்படிங்கிறத இல்லை எப்படி ரைட்டுங்கிறத சொல்லணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் டேக் ஒரு ரெண்டு ஆங்கிள் வேல்யூ எடுத்துப்போம். a ஈக்குவல் டு 30 டிகிரி அண்ட் b ஈக்குவல் டு 60 டிகிரி. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம். எல்ஹெச்எஸ் போட்டு sin a plus b which is equal to sin 30 degree plus 60 degree which is equal to sin 90 degree which is equal to 1. Okay. Next RHS. Sin A plus sin B. What is sin A? A வந்து 30 degree plus sin 60 degree. What is sin 30 degree? 1 by 2 plus root 3 by 2. Which is equal to 2 common LCM எடுத்தீங்கன்னா 1 by root 3. அப்போ இதுவும் LHS not equal to RHS. So this statement is false. Okay. If the values of second sum, the value of sin theta increases as theta increases. அதாவது theta value increase ஆகும்போது sin theta ஓட value increase ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் sin theta என்னென்ன ஆங்கிள் இருக்குது? 0, 30 degree, 45 degree, 60 degree and then 90 degree. இதுக்கு values 0, 1 by 2, 1 by root 2, root 3 by 2, 1. பாருங்க, இப்போ வந்து ஆங்கிள் 0, sin 0, 0, sin 30 degree 1 by 2, sin 45. அப்போ இதுக்கு 0, இது வந்து 0.5, அதுக்கு மேலே அது அடுத்தது லாஸ்ட் 1. அப்போ இங்கே ஆங்கிள் வந்து 0, 30, 45, 60, 90 ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதனோட சைன் தீட்டாவோட வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே, திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. Next one, third one, the value of cos theta increases as theta increases. அதாவது cos theta வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது cos theta வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா cos theta இதுக்கும் 0, 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி and then 90 டிகிரி. What is cos 0 value? 1, root 3 by 2, then 1 by root 2 and 1 by 2 and 0. பாருங்க, இங்கே வந்து cos 0 இருக்கும்போது 1, cos 90 இருக்கும்போது 0. அதாவது வேல்யூ என்ன பண்ணும்போது ஆங்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வேல்யூ என்ன ஆகுது? டவுன் ஆகிட்டு வருது, அதாவது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் பிகாஸ் cos theta increases as theta decreases, not increase. டிக்ரீஸ் ஆகுது, இங்கே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, இதாகுது. ஓகேவா? அதனால் தி ஸ்டேட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் சம்மம் ஃபோர்த் ஒன், சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் தீட்டா. அதாவது சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் ஈக்குவலாக இருக்கும் தீட்டாவோட எல்லா வேல்யூஸ்லையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி எடுங்க, ப்ளஸ் சைன் 0 which is equal to cos 0 degree, sin 0, 0, cos 0, 1 is not equal to. So this statement வந்து false. அதாவது cos தீட்டாவும் sin தீட்டாவும் எல்லா ஆங்கிள்லையும் ஈக்குவலாக இருக்காது, எல்லா ஆங்கிள்லையும் ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னொரு ஆங்கிள் நீங்கள் போட்டு பார்த்தாலும் அதே மாதிரி தான் வரும். ஆனால் பட் ஒன்லி த ரைட் ஆங்கிள்டு right angle, the value 45 degree, sin 45 degree
which is equal to cos 45 degree which is equal to 1 by root 2 which is equal to 1 by root 2. இந்த ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் இதோட வேல்யூ வந்து சேமாக இருக்கும். மற்ற எல்லா வேல்யூஸ்லையும் அதனுடைய வேல்யூ நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும். 0 நாட் ஈக்குவல் டு 1. ஓகே, அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு cot A is not defined for A equal to 0 degree. this ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவா ஃபால்ஸா? cot A அப்படிங்கிறது என்ன? 1 by tan A. 1 by tan ஏயோட வேல்யூ என்ன? 1 by tan 0 degree. 1 by 0. 1 by 0 வந்து டிஃபைன் பண்ண முடியுமா? டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ நாட் டிஃபைன்டு. அப்போ இந்த கொடுத்துருக்க ஏயோட ஜீரோங்கிற வேல்யூவில் cot A வந்து நாட் டிஃபைன். அப்போ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் ட்ரூ. cot A is not defined for A equal to 0 degree. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் நோட்ஸ் வச்சுருப்பேன். ஓகே.